ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் வேலையை ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கூட ஆபிரகாமிடத்தில், எஜமானே, எனக்கு பெண் பார்க்கறது எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் எப்படி போவேன், யாரை பார்த்து பெண் கேட்பேன் என்று சொல்லி எஜமானிடத்தில் கேட்கும்போது அந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக உன் தூதனை அனுப்புவார். அவர் என்னுடைய மகனுக்கு உண்டான பெண்ணை உன் கண்ணில் படும்படிக்கு செய்வார். நீ போகும்போது ஆண்டவர் உனக்கு கண் எதிரே ஆண்டவர் நியமித்த ஒரு பெண்ணை உனக்கு ஆயத்தப்படுத்தி உன் கண்ணுக்கு முன்பாக காண்பிப்பார் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை பெண் பார்க்க அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதை விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார், தன்னுடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறார், அவர் என்னுடைய எஜமானுக்கு பெண்ணை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி நம்பி போய் அங்கே தன்னுடைய எஜமானுடைய ஊருக்கு போகும்போது கண்ணெதிரே, ஆண்டவரே, என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண்ணை நீர் என் எஜமான் சொன்னது போல எனக்கு என் கண் எதிரே வரப்பண்ணும் என்று சொல்லபோது அவன் நினைத்தபடியே ஒரு பெண்ணை அவன் பார்த்தான். அது மாத்திரமல்ல, அந்த பெண் வலியமாகவே வந்து அவர்களுக்கு முன்பாக தென்பட்டு அவர்களை உபசரித்தால், அவர்கள் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் இந்த பெண் தான் என்னுடைய எஜமானுக்கு நியமித்த பெண் என்று அந்த எலியேசர் அறிந்து கொண்டான். அந்த எலியேசர் அந்த பெண்ணிடத்தில் கேட்கும்போது பெண்ணும் ஒட்டுக்கொண்டாள். நான் உங்களுடைய எஜமானுக்கு நான் மனைவியாக சம்மதிக்கிறேன் என்று சொல்லி தூர தேசத்திலிருந்து யாரையும் பார்க்க முடியாமல் வேலைக்காரனை நம்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி பெண் கேட்டபோது அந்த பெண்ணுடைய வீட்டாரும் அந்த எலியேசருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பெண்ணை எலியேசர் வேலைக்காரனுடைய அனுப்பி ஈசாக்குக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தால், உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்கள், உங்களுடைய வேலைகள், படிப்புகள், ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்புவார். உங்களுக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணது வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள். ஆபிரகாமோடு இருந்து அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவர் பார்த்து அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினது போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே ஒன்றுமில்லாமல் இருக்கும்போதே ஆண்டவரை விசுவாசித்தார். ஆகவே அதுபோல் இன்றைக்கும் கூட நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார் என்று உறுதியாக நம்புவோம். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் காணப்படுவோம். இந்த வேலையை எனக்கு ஆசீர்வதித்து தருவார், இந்த படிப்பை எனக்கு ஆசீர்வதித்து தருவார், உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட வந்து சுகபத்திரமாக வீடு திரும்பச் செய்வார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்பி உங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார், சுகத்தை தருவார், பலத்தை கொடுப்பார், எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். விசுவாசியுங்கள். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்குதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்ற வார்த்தையை சொல்லி வேலைக்காரனை அனுப்பும்போது வேலைக்காரனை அந்த வார்த்தையை நம்பி போகும்போது அந்த எந்த காரியத்துக்காக அந்த வேலைக்காரர் போனாரோ அந்த காரியத்தை நேர் வாய்க்க பண்ணி வெற்றிகரமாக திரும்பச் செய்கிறது போல இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நேர் தூதனை அனுப்புவீராக. வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு நேர் ஒரு சுமூகமான தீர்வை கட்டளிடுவீராக. வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும். சுகமில்லாமல் இருக்கிறதான பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தூதனை அனுப்பி நீர் குணமாக்குவீராக. அட ஊழிய பாதையில் இருக்கிற நெருக்கடிகளை மாற்றி நீரை தூதனை அனுப்பி சரி செய்வீராக. ராஜா, சத்துருக்களின் சதி ஆலோசனைகளுக்கு முன்பாக நீர் தூதனை அனுப்பி நிர்மூலமாக்குவீராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்பி தேவ ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவர் எங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்து வழிநடத்தி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.